ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி. ஸோ ஆப்ஷன் எக்ஸ்பிரிங்கிறனால ஸோ நம்ம லெவல்ஸ் 3 டைமென்ஷன் லெவல், அப்புறம் வந்துட்டு நம்ம ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லைனா ரேஞ்ச் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக அங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே. ஸோ நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ், அதாவது 24,300 அப்படிங்கிற கால் புட்டு ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு லெவல்ஸ் பார்த்துருந்தோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து இப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கால் ஆப்ஷன் ரூ. 40 அப்படிங்கிறது ஃபைனலாக அந்த லெவல்ஸ் கீழே போனால் அது ஃபைனலாக அடுத்து ஒரு லோவை கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபைனல் லோ வந்துட்டு ரூ. 21 வரைக்கும் அது லோ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். நான் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து எப்படி இருக்குது லைவ்லே நான் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஓவராலாக பார்த்தோன்னா கால் சைடில் பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபியூஷனான மார்க்கெட், நம்ம இன்றைக்கி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதாவது ஆப்ஷன் செயினுடைய அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ இந்த நிமிஷம் மார்க்கெட் க்ளோஸ் நடந்திருக்கிற இதில் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஓகேவா? ரைட். சரி, இது இன்னைக்கு நடந்த விஷயம். அதாவது மார்க்கெட்டில் எது நமக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். மார்க்கெட் பெருசாக இல்லை. புட் ஆப்ஷன் ஒரு ஸ்பாட் வந்துட்டு ஒரு 140 பாயிண்ட் வந்துட்டு கேப்டவுன் ஓப்பன் ஆச்சு. அதாவது ரேஞ்ச் ஓப்பன் தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இன்றைக்கி ஓப்பனுக்கும் ஒரு 140 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்துட்டு நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகும்போது காலுடைய ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக, இது பெருசாக மேலே போகலை, இது பெருசாக ரொம்ப கீழே இறங்கலை. ஓகேவா? ஒரு சைட்வேஸே மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்மளுடைய ஆப்ஷன் செயின், ஸோ இதெல்லாமே என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான லெவல்ஸ் வந்து இங்கே இருக்குது. 3 டைமென்ஷன் லெவல், நம்ம லெவல் 3D லெவல். ஓகேவா? ஸோ காலோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 63 அப்படிங்கிறது மேஜராக 2 ப்ரீமியமுக்குமான டைம் வேல்யூ லெவல். அதாவது என்ன, ஸ்பாட் இல்லை ஒருத்தர் வந்து ஐடிஎம்மாக இருப்பார், ஒருத்தர் வந்து ஓடிஎம்மாக இருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ 250 எடுத்துருக்கும் போது கால் சைடில் ஓடிஎம் ஆயிரும். ஏன்னா ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 238 தான் நடந்திருக்கு. அப்போ 250 அப்படிங்கும்போது கால் சைடில் ஓடிஎம்மாக இருக்கும். அப்போ புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் இருக்கும். ஐடிஎம் மீன்ஸ் அந்த பக்கத்தில் நியர்பை நம்ம அட் த மணின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஐடிஎம் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே காலுக்கும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கும் ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 12 டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 12ங்கிறத ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து இதோட எல்டிபி, அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய எல்டிபியிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ரூ. 65 நம்ம எல்டிபி இருக்குது. ஸோ அதுலேருந்து ரூ. 12 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவையும், அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்டிபி ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு ஓடிஎம்மாக இருக்கனால இங்கே ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ ரூ. 12 மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 63 அப்படிங்கிறது ஃபைனலாக ஒரு டைம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம் வேல்யூ தான் ரூ. 63. ஸோ புட் ஆப்ஷனுடைய கால் ஆப்ஷனுடைய லோ ப்ரைஸ் நமக்கு வந்து ரூ. 34. ஸோ மேலே அதாவது இதோடைய ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு ஸோ 114 ஒரு மேஜரான லெவல்ஸ். ஓகேவா? ஸோ 116 உடச்சி இது மேலே போகும்போது மேலே 195 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் வந்துட்டு 0 ஆகணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால இது 195 114 அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி போகும்போது இது 65 தாண்டி கீழே வந்து இது 0க்கு போகிறதுக்கானாலும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ரைட். இது வந்துட்டு நம்ம லெவல்ஸில் 3 டைமென்ஷன் லெவலில் ஒருவேளை புட் ஆப்ஷன் மேலே போனால் ஸோ 166 மேலே 260. ஓகேவா? ஸோ இதெல்லாமே மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் 3 லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த ரூ. 63 அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டைம் வேல்யூவோட லெவல். ஓகேவா? ரைட். இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் புட் சைடில் பார்த்துங்க எங்கேயுமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு பையிங்கான பொசிஷன் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு லாங் போனது எல்லாமே இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே லாங்காக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே லாங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. 1 2வது. ஓகேவா? அப்புறம் வந்து ஓடிஎம் ஃபுல்லாகவே ஷார்ட் பொசிஷன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதேமாதிரி கால் இந்த பையிங் பர்சன்டேஜ் இந்த பையிங்கோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில்
அட் த மணி இப்போ நம்ம அட் த மணியில் நம்ம சொல்கிறதா இருந்ததுன்னா 24,250 நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,250 அண்ட் 24,200 ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 26 இந்த பக்கம் 48 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பையிங் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா? ஸோ அதே சேம் டைமில் நீங்கள் ஐடிஎம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே இப்போ அதாவது இந்த டேட்டா க்ளோஸ் ஆகிருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஓகேவா? ரெண்டாவது ஓவராலாக நம்மளுடைய பையிங் பொசிஷன் வந்துட்டு ஓவரால் இருக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு 70% வந்து பையிங்கும், புட் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் பையிங் இருக்குது. செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 93% வந்து செல் சைடு, அதாவது புட் ஆப்ஷனாக செல் பண்ணியிருக்காங்க. கால் சைடில் வந்துட்டு பெருசாக வந்து செல்லிங் இல்லை, 30% தான் செல்லிங் இருக்குது ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு இது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லைனா ரேஞ்ச் ஓப்பன் ஆனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா? ஸோ இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா இதே வந்துட்டு குருடாயில். ஸோ குருடாயிலுடைய சார்ட் பார்க்குறோம். நம்ம குருடாயிலுடைய ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு குருடாயிலையும் பாருங்கள் கால் சைடில் வந்துட்டு 22% தான் பையிங் இருக்குது. ஸோ அதுமாதிரி புட் சைடில் பாருங்கள் நமக்கு 40% பையிங் இருக்குது. ஸோ அதே இது கால் சைடில் பாருங்கள் செல்லிங் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய இதில் சொல்கிறேன் ஓகேவா? சிஇ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78% வந்துட்டு 78% வந்துட்டு செல்லிங் இருக்குது. அதே புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 60% இருக்குது ஓகேவா? ஸோ அப்போ அதே அட் த மணி நியரஸ்ட் அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட் த மணியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு பையிங் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வந்துட்டு இதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, புட் சைடில் தான் அதிகமாக இருக்குது ஓகேவா? அப்போ இப்போ இதோட அதாவது ஆப்ஷனுடைய செயின் எம்சிஎக்ஸலோட நம்ம பார்க்கும்போது குரூடாயிலுடைய ப்ரைஸ் பார்க்கும்போது குரூடாயில் கீழே போகும்போது நம்ம ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா? இது ஒன்று. ஓகே, இப்போ குரூடாயில் வந்து ஷார்ட் கவரில் தானே இருக்குது, ஷார்ட் பொசிஷனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போய் சார்ட்டை பார்த்துட்டு உடனே எடுத்துடாதீங்க. நீங்கள் என்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு வச்சுருப்பீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்க, ஒரு இண்டிகேட்டர் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. இப்போ மார்க்கெட் டவுனாகவே ஆனாலும் நீங்கள் வந்துட்டு புட் சைடு பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி எடுங்க ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஸ்கால்பிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட டூல் தான் இந்த டூல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்லேயும் வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டூல் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு பியூர் ஸ்கால்பிங். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் இது ஒர்க் ஆகும். ஈவன் குரூடாயில், அப்புறம் இதில் ஸ்டாக்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம், கோல்டு யூஎஸ்டி கோல்டில் ட்ரேட் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த ஸ்கால்பிங் டூல் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பெய்டு வெர்ஷனில் உள்ள டூல் தான். முழுக்க வேறு எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்காது. ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது சும்மா ஒரு அந்த ஆப்ஷனுடைய செயின் எப்படி நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நான் சொல்லிடுவேன். அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு குரூடாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா குரூடாயில்லையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த செயின் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேவா? ஓகே, டோட்டலி இந்த டூல், இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் நம்ம பெய்டு வெர்ஷனில் வரும். இந்த கஸ்டமைஸ் பண்ண ஆப்ஷன் செயின் எதுவும் கிடையாது ஓகேவா? அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஸ்பாட்டோட லெவல் நம்ம வந்துட்டு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே லெவல் தான் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி ஆக்ட் ஆகும் ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ பெருசாக நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பையிங்கில் நம்ம வந்துட்டு டேட்டா ஏதாவது சேஞ்சஸ் ஆகாமல் இதே டேட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா? ரைட். ஆனால் ஓப்பனே வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு வந்துட்டு அந்த வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஓப்பனே கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட், இன்றைக்கி எப்படி ஒரு 140 பாயிண்ட் வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சோ, அப்போ அதேமாதிரி கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்துட்டு மார்க்கெட் வந்து சைடஸ். ஏன்னா எக்ஸ்பிரி டேங்கும்போது ஸோ ப்ரீமியம் வந்துட்டு எல்லாம் அப்படி இருக்கிற ப்ரைஸ் எல்லாம் அதில் இருக்க ஃபுல்லாக கரைகிறது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அப்படி சைட்வேஸ் அப் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் ரேஞ்சு ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போதைய டேட்டா படி. ஆனால் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த குளோபலுடைய நியூஸ் வந்து ரொம்ப வந்துட்டு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ எந்த விதமான டேட்டாவையும் எந்த விதமான டெக்னிக்கலையும் மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணாது. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்ச நாளாகவே மார்க்கெட் வந்து டெக்னிக்கலை விட அதிகமாக நியூஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு. அதனால் வந்துட்டு
எந்த டேட்டாவும் எப்போ வேணாலும் மாறலாம். ஆனா லைவ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் தான் இதுல நம்ம வந்துட்டு இருக்க முடியும். அதே மாரி இந்த லெவல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதோட இத கம்பைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.